சிந்து பைரவில இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. எசக்கி தனக்காக ஜெயிலுக்கு போனவரோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக போறாரு. பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க சிந்து. எசக்கி அவங்க கிட்ட போய், இனிமேல் இப்படி போன் பண்ணி பணம் கேட்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. ஆல்ரெடி 1,00,000 ரூபாய் உன்னோட புருஷனுக்கு நான் தந்துட்டேன், இதுக்கு மேல எல்லாம் என்னால தர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய கொடுக்குறாரு. உங்களால தானே என் புருஷன் இப்ப ஜெயில இருக்காரு, இப்படி 10,000 ரூபாய் கொடுத்தா எப்படி, ஒரு 50,000 கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு மேல எல்லாம் என்னால எந்த பணமும் கொடுக்க முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எசக்கி கிளம்பிடுறாரு. எசக்கி கிளம்புனதுக்கு அப்புறம் மெதுவா மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த சிந்து வந்து இந்த அம்மா கிட்ட பேசுறாங்க. அம்மா, அந்த நகை என்கிட்ட இருந்துதான் திருடி கொண்டு வந்து உங்களோட புருஷன் கிட்ட கொடுத்தாரு இந்த எசக்கி. நீங்க வந்து உண்மையை சொன்னீங்கன்னா உங்க புருஷனை வெளியே எடுத்துடலான்னு சிந்து எவ்வளவோ பேசி பாக்குறாங்க. என் புருஷன் உள்ள இருந்தா உயிரோடவாது இருப்பாரு, இப்படி நான் போய் சொன்னா கண்டிப்பா எசக்கி என் புருஷனை கொன்றுவாரு. என்னால எதுவும் வந்து சொல்ல முடியாது, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிடுறாங்க. இங்க மகா வந்து அன்னபூர்ணி கிட்ட சிவாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த சிவா பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லக்கா, கொஞ்சம் கொஞ்சமா சிந்து பக்கம் சாயிறான். அந்த சமையல்ல கூட இவன் ஹெல்ப் பண்ணலன்னா சிந்து கண்டிப்பா தோத்துதான் போயிருப்பா. நீங்க இவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான், நீங்க கூப்பிட்டு கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் கண்டிப்பா பேசுறேன்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. கரெக்டா அப்போ சிவா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாரு. இதோ சிவாவே வந்துட்டானே, இப்பவே கூப்பிட்டு பேசுங்கன்னு மகா சொல்ல அன்னபூர்ணி சிவாவை கூப்பிடுறாங்க. சிவா, நீ சிந்துக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏதோ பாவமேனு ஹெல்ப் பண்றேன்னு நீ சொன்னங்கிறதுக்காக நானும் சரின்னு சொன்னேன் அந்த சமையல் போட்டியில. ஆனா அதையே சாக்கா வச்சுட்டு நான் சிந்துவை மன்னிச்சுட்டேன்னா நீ நினைக்காத. நான் சிந்துவை இந்த ஜென்மத்துல மன்னிக்கவும் மாட்டேன், அவ செஞ்சதை மறக்கவும் மாட்டேன். என் பேச்சை தாண்டி நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உன்கிட்ட சொல்லி வைக்கிறேன், சிந்துக்கு நீ சப்போர்ட் பண்றதை விட்டுருன்னு சொல்றாங்க. சிவா எப்பயும் போல பேசாம அமைதியாவே இருக்காரு. மகா அன்னபூர்ணி போனதுக்கு அப்புறம், உங்க பெரியம்மா சொல்றதை தானடா நீ கேப்ப, சிந்துக்கு சப்போர்ட் பண்றேன்னு அவங்க மனசை நோகடிச்சிடாத அப்படின்னு மறுபடியும் அட்வைஸ் பண்றாங்க. காயத்ரி ரூம்ல இருக்க ஒரு பட்டு புடவையோட எசக்கி ரூமுக்கு வராரு. காயத்ரி, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்றாரு. காயத்ரியும் விஷ் பண்றாங்க. உனக்காக தேடி பிடிச்சு இந்த பட்டு புடவைய வாங்கிட்டு வந்தேன், எனக்காக இன்னைக்கு கட்டிட்டு வர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. காயத்ரி முடியாதுன்னு தான் சொல்றாங்க. என்ன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ, ஏன் ஒரு ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டியா, கட்டிட்டு வா அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ண சரின்னு சொல்றாங்க காயத்ரி. கொடுத்துட்டு எசக்கி கீழே வந்து பார்த்தா அவருக்கே சர்ப்ரைஸா இருக்கு. வீடு ஃபுல்லா ஒரே பலூனா கட்டி தொங்க விட்டுருக்காங்க மகா. எனக்காக்கா பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு எசக்கி. சேலை வாங்கி கொடுத்த விஷயத்தையும் மகா கிட்ட சொல்றாரு. ஓ, அவ சேலையை வாங்கிக்கிட்டாளா, பரவாயில்லையே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க மகாவும். அன்னபூர்ணி, சிவா, ஆறுமுகம் படியில இருந்து இறங்கி வந்து டெக்கரேஷன் எல்லாம் பார்த்து ஒரே சர்ப்ரைஸா நிக்கிறாங்க. அப்புறம் மகாதா சொல்றாங்க, எசக்கிக்கு இன்னைக்கு பிறந்த நாள், கேக் கட் பண்ண போறேன், அதனால நீங்களும் இருங்கன்னு சொல்றாங்க. போடா, போய் அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காலில் போய் விலகுறாரு எசக்கியும். உங்க மாப்பிள்ளைக்கு பர்த்டே கிஃப்டா என்ன தர போறீங்க அப்படின்னு மகா கேக்குறாங்க. என்ன கேட்டாலும் வாங்கி தரேன், என்னப்பா வேணும் அப்படின்னு அன்னபூர்ணி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உங்க ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதும்னு எசக்கி சொல்றாரு. மகா சும்மா இருப்பாங்களா, பக்கத்துல இருந்துட்டு, ஏண்டா ரொம்ப தயங்குற, நீதான் காயத்ரியை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு கார் வேணும்னு சொல்லிட்டே இருந்தேல்ல, அக்காட்ட கேளு, கண்டிப்பா வாங்கி தருவாங்க. ஒரே ஒரு மாப்பிள்ளைக்கு வாங்கி தராம வேற யாருக்கு வாங்கி தர போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சிவாவும் ஆறுமுகமும் மாறி மாறி பாத்துக்கிறாங்க. கார் வேணுமாப்பா அப்படின்னு அன்னபூர்ணி கேட்டோன்னே, இல்ல காயத்ரியை கூட்டிட்டு போறதுக்கு நானே வாங்கணும்னு நினைச்சேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்லப்பா, நான் வாங்கி தர்றேன்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. சிவா, ஆறுமுகம் சாயங்காலம் எசக்கியை கூட்டிட்டு போய் எந்த கார் வேணுமோ பார்த்து வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. எசக்கி உடனே, எனக்கு பிடிச்ச கார் வேணாந்த, காயத்ரிக்கு எந்த கார் பிடிக்குமோ அதையே வாங்கிக்கலாம்னு சொல்றாரு. பைரவி இதெல்லாம் கேட்டுட்டு வந்து ஆறுமுகத்துக்கிட்ட, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த கார் தேவையான்னு கேக்குறாங்க. அம்மா ஆசைப்படுறாங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஆறுமுகமும் சொல்றாரு. காயத்ரி சாரி கட்டிட்டு வர்றாங்க. எசக்கி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. மகா உடனே, எசக்கி வாங்கி கொடுத்த சாரி ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேக் எல்லாரும் முன்னாடியும் கட் பண்ணிட்டு, சாப்பிடு காயத்ரின்னு ஊட்டுறாரு எசக்கி. காயத்ரி வேணா வேணான்னு சொல்ல, ஊட்டுறா ஊட்டுறான்னு மகா சொல்ல, கடைசியில காயத்ரி அந்த கேக்கை தட்டி விட்டுறாங்க. கேக்கும் கீழே விழுந்துருது. மகா இதை பார்த்துட்டு பயங்கரமா கோபப்படுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, சிந்து எசக்கிக்கு ஒரு பர்த்டே பிரசன்டோட வர்றாங்க. எப்படியோ அந்த அம்மாவை சம்மதிக்க வச்சு அந்த அம்மாவை வீட்டுக்கே கூட்டிட்டு வர்றாங்க சாட்சி சொல்ல. எசக்கி வசமா மாட்டிக்கிட்டாரு. இனி என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.